வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுலபமான முறையில் வெள்ளை பூசணிக்காயில் தயிர் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு குட்டி வெள்ளை பூசணிக்காய் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதனுடைய கொஞ்சமாக கடுகும் அதுக்கப்புறம் உடைச்ச உளுந்தும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் சீரகம் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இதை ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டு இதனுடைய பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரும்பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு, அதாவது இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். திரும்பவும் கிண்டி விட்டுறலாம். இது தண்ணி காயாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கு ஊற்றுனா போதுமானது. இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி வர்ற அளவுக்கு நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இந்தளவு போதுமானது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். கெட்டி தயிர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருக்க மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு போயிடும். இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டேன். இதனுடைய கொஞ்சமாக தூளுப்பு, அதாவது இந்த தயிருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதனுடைய கொஞ்சமாக வெங்காயமும் உரப்புக்காக கொஞ்சம் பச்சை மிளகாயை பொடிசா நறுக்கி போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பூசணிக்காயில் உப்பு போட்டு வச்சுருக்கோம், அது அந்த காய்க்கு தகுந்தது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இதையும் இதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுட்டு இந்த பூசணிக்காயும் இதனுடைய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் பூசணிக்காயை சேர்க்குறத விட அதனுடைய கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக இருக்கும். இப்போ சூப்பரான சுவையான வெண்பூசணி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.